இன்றைக்கி வந்து நண்டு பண்ணலான்னு ஆர்டர் பண்ணேன் வெளியே. ஒரு கேஜி அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அவங்க க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அது இவ்வளோ லென்த்துலாம் இல்லை, இது ஒரு பீஸ் கட் பண்ணிடலாம், இது ஒரு பீஸ் கட் பண்ணிடலாம், மிச்சது இது வரைக்கும் அப்படியே போட்டுடலாம். கறி மட்டும் எடுத்து கொடுத்துக்குறாங்க. இப்போ இந்த காலெலாம் செப்பரேட்டாக எடுத்துட்றேன். இது வந்து கட்டிங் பிளேயர் வந்து இதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்களாம், ஃபிஷ் இது நண்டை வச்சு. அது உங்களுக்கு சொல்லிடலான்னு பார்க்குறேன். பாருங்கள், இவ்வளோ லென்த்தாக பெரிய நண்டு தான் போட்டுருக்குறாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்து இவ்வளோ தான் வந்துருக்குது. அது 750 ரூபான்றானுங்க. வெளியே போனால் 1000 ருபீஸ் சொன்னாங்க. அது கேட்டு தான் சரி ஆர்டர் பண்ணிட்டோம். இதை வந்து வாஷ் பண்ணி தான் கொடுத்துக்குறாங்க. நம்ம மறுபடியும் இதில் வந்து வாஷ் பண்ணணும். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுத்துக்குறாங்க. வீட்டில் வந்து ஒரு டைம் க்ளீன் பண்ணணும். நல்லா உப்பு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கொஞ்சம் வினிகர் ஊற்றிடலாம். ஒரு மாதிரி வாசனை வரும். அதனால் இப்போ இது போட்டுட்டு க்ளீன் பண்ணோம்னா நல்லா க்ளீனாக இருக்கும். போட்டு வினிகர் போட்டோம்னா அந்த வாசனை எல்லாம் போயிடும். அவங்க க்ளீன் பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம அப்போ கவரில் இருந்தாலும் வாசனை வரும். இப்போ வந்து என்ன மூணு பார்த்தாலும் ஒன்றும் வாசனை வராது, எல்லாம் க்ளீனாக இருக்குது. இது வந்து மசாலா வந்து மிளகு, கொஞ்சம் காரமாக இருக்கணும். மிளகு ஒண்டி தான் போடுறேன். ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன். அதில் வந்து பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா காரமாக இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். இது வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் போடணும். இது வச்சிட்றேன். இது கூட வந்து தக்காளி. எல்லாருமே வந்து ஜிஞ்சர் கார்லிக் இதில் போட்டு அரைச்சிடுவாங்க. ஆனால் இந்த வெங்காயமும் அதுவும் ஃப்ரை பண்ணிவிட்டு போடணுன்னு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை நான் அரைச்சிக்கிறேன். வந்து கடுகுலாம் ஒன்றும் போடுறதில்ல, வெறும் ஆனியன் போடுறேன். ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் போட்டுடலாம். ஏன்னா அந்த மசாலையில் போட்டோம்னா அந்த ஃப்ரை ஆகாது, ஜிஞ்சர் கார்லிக் வாசனை கொடுக்காது. அதனால் இது மட்டும் செப்பரேட்டாக வறுத்துருவோம். ஆனியன் சும்மா அது கொஞ்சம் இது காமிச்சது கொஞ்சம் இது ஃப்ரை ஆகிடுச்சு. இது வந்து மஞ்சள் வந்து அதில் போட்டோம்னா வாசனை வரும். இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும், ஜாஸ்தி வேணாம், சும்மா கொஞ்சம் மஞ்சள் தூள்.
உப்பு அப்புறமா போட்டுக்கணும். இப்படியே வச்சு எல்லாம் அச்சு வச்சுட்டு ஊற்றிடலாம். வேறு இதில் சில்லி பவுட்ரு தனியா பவுடர்லாம் ஒன்றும் போடல, வெறும் அப்படியே இதே தான் மசாலா. இப்போ இது ஒரு கொதி கொதிச்சோடனே அந்த நண்டு இதில் போட்டுடலாம். போட்டு தண்ணி கிண்ணி ஊற்றாது, கொஞ்சம் அது வேறு ஸ்லோ ஃபயரில் வச்சிடலாம். ட்ரை எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு உப்பு போட்டுடலாம். தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் போகிற அப்புறம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுறேன். கொதி வந்துடுச்சு. இப்போ 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். அது ஏன்னா இதில் சில்லி வந்து க்ரீன் சில்லி போட்டுக்கிறேன், காரம் இருக்கும். கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் ஜலதோஷம்லாம் எடுக்கும். நண்டு குழம்புக்கு சாப்பிட்றது அதுக்கு தான். கோல்டு ஆகிடுச்சுன்னா எல்லாம் க்ளீனாக வந்துடும். குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. சாப்பாட்டில் அது ரசம் மாரி வைக்கணும். இது வந்து ட்ரை. காரெல்லாம் கட் ஆகுது. இது மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டு அப்படியே. இது வந்து ஸ்லோ பண்ணிடுறேன். ஸ்லோவில் வேகட்டும். தண்ணி இன்னும் ஊற்ற வேண்டாம். ட்ரையாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றினா அப்புறம் ரொம்ப இதாகிடும். இதில் வந்து எல்லாம் வெந்துடும். இந்த இது உள்ளே கறி சூடு ஆகிட்டு மேலே உள்ளே வேகணும். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகும். இது மட்டும் வெந்துச்சுனாக்கா அது உடச்சிட்டு அப்புறமா சாப்பிட்லாம். இருந்தாலும் சூட்டில் அது உள்ளே வெந்துடும். ரொம்ப நேரம் இது வேகணும் அவசியம். இதெல்லாம் சீக்கிரம் போட்டோன்னே வெந்துடும். இது பாருங்கள், இது வந்து போட்டோன்னே வெந்துடும். அந்த இது மட்டும் தான் கொஞ்சம் லேட்டாகும். அதெல்லாம் ஸ்லோவில் வச்சிடலாம். தண்ணி இதே போதும். இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு வச்சுட்டா ஸ்லோவில் வேகும். அப்போ அப்படியே ட்ரை ஆகிடும். ஸ்லோ பண்ணிடலாம். அதே தண்ணியில் இதெல்லாம் ட்ரை ஆச்சு. ஸ்லோவில் தான் வச்சிடணும். நல்லா ட்ரை ஆகிடுது. இப்போ இதில் என்னென்னா கொஞ்சோண்டு புளி ஊற்றிங்க. ஒரு கண்டி ஒரு கண்டி புளி ஊற்றுங்க. நல்லா கெட்டியாகுது. இது என்னத்துக்கு புளி ஊற்றினா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ மீன் குழம்புலாம் ஊற்றுறோம்ல, அப்போ நண்டுக்கு ஏன் ஊற்றக்கூடாது? அதனால் இது போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாளைக்கு வச்சாலும் கிடையாது. இன்னும் நீங்களும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் பண்ணுங்கள். ஏன்னா கலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் கண்டி வச்சுங்க, அது பெண்ட் ஆகுது. அதனால் உட்டுது வச்சிட்டேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சரிங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் கடிச்சிட்டு உடச்சிட்டு அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்ணும். நல்லா போடுற போகிறீங்க. நண்டு சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். சாப்பிடாதவங்களாம் இது எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிக்காதீங்க. இது வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஃபுல் ட்ரை. இதில் வந்து கொத்தமல்லி போடுறேன். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நிறையா தான் போடலாம், கஞ்சி தானே வேணாம். இது போட்டு கிளறிட்டோம்னா ஆகி போச்சு. ஃபுல்லு ட்ரை. இது அப்படியே சாப்பிட்லாம். தண்ணியே ஊற்றாதீங்க தயவுசெய்து. அதே ஸ்லோ ஃபயரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகிடும். உங்களுக்கு பார்த்து தண்ணி காமிக்கல நான். க்ளீனாக வச்சு அடியும் பிடிக்கல ஒன்றும் இல்லை. நல்லா க்ளீனாக இது பாருங்கள். மசாலா ரொட்டி கூட, தந்தூரி ரொட்டி கூட சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்க, கீழே அடிக்கடி பிடிக்கல. நல்லா க்ளீனாக இது. எண்ணெயும் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆச்சு. பாய் பாய். எல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஓகேவா? பாய் பாய்.